வணக்கம். இன்றைய வகுப்பில் பழமொழிகளின் பொருளறிதல் இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இப்போ நடந்ததில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கான சோர்ஸ் எதில் படிக்கணுன்றதையும் பார்க்க போகிறோம். குரூப் 4 சிலபஸில் பார்ட் சியில் யூனிட் 5ல் இந்த பழமொழிகளின் பொருளறிதல் டாபிக் பார்த்துட்டோன்னா மொத்த டாப்பிக்குமே நம்ம பார்த்த மாதிரி ஆகிடும். இந்த யூனிட் 5க்கு மொத்தம் 15 மார்க் கொடுத்துருக்காங்க. இதில் 5 மார்க் வந்து நம்ம ஈஸியாகவே அந்த பேராகிராஃப்லேருந்து போட்டுருவோம். ரிமைனிங் 10 மார்க்குக்கு நம்ம எதுலேருந்து படிக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த சோர்ஸில் நம்ம படித்தோன்னா ஈஸியாக 15 மார்க் வந்து நம்ம எடுத்துடலாம். நம்ம அதர் சோர்ஸ் படிக்க போகிறோன்றதுக்காக நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத வந்து நம்ம விட்டுறக்கூடாது. ஸ்கூல் புக்ஸ்லேயும் ஓமை தொடர்கள்லாம் இருக்குது. பழமொழிகளும் ஒரு உரைநடையில் கூட நிறையா பழமொழிகள் இருக்கும். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப டஃப்பாக கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம அதர் சோர்ஸையும் சேர்த்தே படிக்கிறோம். குரூப் 4 ஒரு மாடலாக எடுத்து நம்ம குரூப் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ பழமொழிகளின் பொருளறிதல் ரிலேட்டடாக மொத்தம் 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா எனும் பழமொழியின் பொருள் கண்டறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழமொழிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக கேட்கல. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு 4-5 பழமொழியிலேருந்து தான் கொஷின் வந்திருக்கு. ஒரு பழமொழி மட்டும் திருக்குறளை வச்சு அதிலிருந்து அதோட கருத்துலேருந்து என்ன பழமொழி வருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கடுகு சிரித்தாலும் காரம் போகுமான்றதுக்கு அர்த்தம் என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். உருவத்தை கண்டு குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இதோட பொருள். ஸோ ஆப்ஷன் சியில் குறைத்து மதிப்பிடாதேன்னு இருக்குது. ஸோ ஆன்சர் சி. இதுக்குமே சோர்ஸு தமிழ்நாடு கரியர் சர்வீஸ் ரிலீஸ் பண்ண மெட்டீரியல் தான். பட் அதில் பழமொழிகளுக்கு ஒரு சில இதுக்கு வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதை ஃபில் இன் த பிளாங்க்ஸ்னு வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பழமொழிகளுக்கு தான் அதோட மீனிங் என்னன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற பழமொழிகளையும் சேர்த்து அந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஷின். தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருமே தனிமரம் தோப்பாகாதுன்ற பழமொழியை அதிகமாக கேட்டிருந்திருப்போம். நான் ஓமை தொடரின் பொருளறிதல் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஓமைக்கான பொருளோ இல்லை பழமொழிக்கான பொருளோ எழுதும்போது அதோட எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம எழுதணும். இப்போ இந்த இதில் பாருங்களேன், பகையை நீக்குதல்ன்றது நட்பை பெருக்குதல். இந்த ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் தனிமரம் காடாதல் இல் அப்படின்றதுக்கான ஆன்சர் என்ன? பகையை நீக்குதல். ஆப்ஷன் சி ஆன்சர். இந்த பழமொழியை எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா 11 கீழ்கணக்கு நூல்களில் நம்ம பழமொழி 400 அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த பழமொழி 400ல் மொத்தம் 400 பழமொழிகள் இருக்குது. அதில் தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. பழமொழிகளே இன்னும் டஃப் பண்ணலாம் அப்படின்னா இந்த பழமொழி 400ல் மொத்தம் 400 பழமொழிகள் இருக்கா, இதிலேருந்து கூட கொஷின்ஸ் வரலாம். ஆல்ரெடி டஃப்பாக தான் கேட்டிருக்காங்க, இன்னும் இதை விட டஃப்பாக கேட்க போகிறாங்களா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை. நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திப்போம். என்ன மாதிரி டஃப்பாக கேட்டாலும் சரி, அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகுவோம். இந்த புக்கு பாருங்கள். இந்த புக்கு தான் பழமொழி 400க்கு புலியூர் கேசிகன் உரை எழுதிய நூல். இந்த நூலில் மொத்தம் 400 பழமொழிகளுக்கான விளக்கங்கள் இருக்குது. இதில் 219வது பாடலில் தான் தனிமரம் காடாதல் இல்லைன்ற பழமொழி எடுத்திருக்கோம். நம்ம பழமொழி 400ல் ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு பழமொழி வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்கன்றது தெரியும். ஸோ தனிமரம் காடாதல் இல் அப்படின்றது என்ன? பகையை நீக்குதல். இந்த 400 பழமொழிகளை நீங்கள் படிக்கிறதுக்கு உங்களுடைய கைப்பட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதை 400 பழமொழிகளையும் அதுக்கான மீனிங் என்ன ஜஸ்ட் நீங்கள் அந்த பாடலை படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்களாக ஒவ்வொரு பழமொழிக்கும் என்ன அர்த்தம்ன்றதை பக்கத்துலேயே எழுதி வச்சுக்கோங்க. பழமொழி 400 வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில்
கடவுள் வாழ்த்தோட தான் ஆரம்பிக்கும். கடவுள் வாழ்த்தில் முதற் கடவுளாக பெருமாளை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. முதல் பழமொழின்றதே பெரிய தன் ஆவி பெரிது. ஸோ ஒவ்வொரு பழமொழி எழுதி அதுக்கான அர்த்தம் எழுதிக்கோங்க. நான் ஒவ்வொரு தலைப்பையும் சேர்த்தவும் எழுதியிருக்கேன். ஏன்னா ஒரு சில தலைப்பேவும் அதுக்கான அர்த்தமாக இருக்குது. ஸோ இதை எழுதி வச்சா மட்டும் போதாது, அதை அடிக்கடி ரிவிஷன் பண்ணணும். ஏன் டெய்லி ஒன்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்தில் இருக்கும். இந்த கொஷினை பாருங்கள். அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை, இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு திருக்குறளோட அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தா தான் இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை அப்படின்ற திருக்குறளுக்கு பொருள் என்ன? நம்ம யாரையும் அள வச்சு செல்வத்தை தேடி வச்சோன்னா அது நம்மக்கிட்ட இருக்காது, நம்மக்கிட்டேருந்து போயிடும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இதில் இருந்து எது மேட்சாக வருதுன்னு பாருங்கள். ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகே, இன்றைக்கி பழமொழிகளின் பொருளறிதெல்லாம் நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து படிக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ யூனிட் 5ல் நம்ம சிலபஸில் யூனிட் 5ல் மொத்தம் 15 மார்க்கு. இதை நம்ம ஃபுல்லாகவே ஸ்கோர் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 சோர்ஸை எக்ஸ்ட்ராவாக படித்தா போதும். நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி மரபு தொடர் அகரவரிசைக்கு, மரபு தொடரின் பொருளறிதலுக்கு மரபு தொடர் அகரவரிசை மொத்தம் 30 பேஜஸ் இருக்கும், அது படிக்கணும். அதுக்கப்புறம் பழமொழி 400க்கும் உவமை தொடரின் பொருளறிதலுக்கு நம்ம தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ரிலீஸ் பண்ண மெட்டீரியலை படித்தாலே போதும். பழமொழிகளுக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண மெட்டீரியலை படித்தாலே போதும். அதை தாண்டி பழமொழி 400ல் இருக்கிற மொத்தம் 400 பழமொழிகளை படிக்கணும். இந்த இதை ஃபுல்லாகவே கவர் பண்ணால் நம்ம மார்க்ஸ் அதிகமாகவே நம்ம ஸ்கோர் பண்ணலாம், டஃப்பாகவே கேட்டாலும். ஸோ அதுக்காக இதை படிச்சுட்டு இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷனில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நாளைக்கு அடுத்த யூனிட் பார்ப்போம்.